ஓம் சாந்தி 12/6/2026 இன்றைய வானில் ரோகனை பற்றிய சிந்தனை. குழப்பத்தில் மாட்டிக்கொள்வதற்கு பதிலாக எப்போதும் சந்திப்பின் விழாவிலே இருங்கள். சங்கம யுகத்தில் நமக்கான லட்சியமே சதா ஒரு பாபாவின் நினைவிலே இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த நிலை கடைசியில்தான் வரும். அதுவரை நீங்கள் உங்கள் புத்தியின் தொடர்பை ஒரு பாபாவுடன் நினைத்து கொண்டே இருங்கள், அதற்கான பயிற்சி செய்து கொண்டே இருங்கள் என்று பாபா கூறுகிறார். ஆனால் இப்போது நாம் முயற்சி வாழ்க்கையில் தான் இருக்கிறோம். இப்போது வருகின்ற பிரச்சனைகளை நாம் எப்படி கடந்து செல்வது என்ற கேள்வி வரலாம். அதற்கு தான் தினமும் பாபா நமக்கு ஞானம் கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த ஞானத்திலே நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வையும் பாபா கொடுக்கிறார். நாம் ஞானம் கேட்பதும் பாபாவோடு சந்திப்பின் விழாவை கொண்டாடுவதுதான். அதற்கு பிறகு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் வதனத்திற்கு வந்துவிடுங்கள் என்று கூறுகிறார். கடைசியில் நிரந்தரமாக ஒரு தந்தையின் நினைவில் இருப்பதை தான் கர்மாதீத்த நிலை என்று சொல்லப்படுகிறது. அதை அடைவதற்கு தான் நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இருப்பது பிரச்சனையான உலகம். இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் என்ற மேகங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் யார் ஞானம் நிறைந்தவர்களோ அவர்கள் அதை கடந்த நிலையில் சென்று விடுவார்கள். சாட்சி நிலையில் ஒரு பாபாவோடு சாத்தியாகி, அதாவது ஒரு பாபாவுடைய துணையிலிருந்து அந்த பிரச்சனைகளை பார்ப்பார்கள். அப்போது அந்த பிரச்சனையாக தெரியாது, அது ஒரு கார்ட்டூன் ஷோவாக தெரியும், பொம்மை விளையாட்டாக தெரியும். பாபா கூறுகிறார், பிரச்சனைகள் என்பது பேப்பர் டைகர் என்று கூறுகிறார், அதாவது காகித புலி என்று கூறுகிறார். ஆனால் அது நம்மை உண்மையான புலியை போன்று பயமுறுத்தும். கொஞ்ச நேரத்தில் அது சென்றுவிடும். இப்போது ஸ்வயம் பகவானே நம்முடன் இருக்கிறார் எனும்போது நாம் ஏன் குழப்பத்தில் வர வேண்டும்? குழப்பத்தில் வரலாமா? பிரச்சனை என்ற முடிச்சை நாம் அவிழ்க்க முயற்சி செய்யலாமா? அதை நம்மால் அவிழ்க்க முடியுமா? அதை நாம் அவிழ்க்க முயற்சி செய்தால் அதனால் நேரம், சக்தி தான் வீணாகும். அந்த முடிச்சை பாபாவிடத்தில் கொடுத்து விட வேண்டும். அதை அவிழ்க்கக்கூடியவர், சரி செய்யக்கூடியவர் ஒரே ஒரு பாபா தான். அதை பாபாவிடத்தில் கொடுத்துவிட்டு நாம் கவலையற்றவர்கள் ஆகிவிட வேண்டும். நமக்கு முன்னால் பிரம்மா பாபா உதாரணமாக இருக்கிறார். பாபாவை கூறுகிறார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், தடைகள், குழப்பங்கள், மாயா வந்தாலும் நீங்கள் என்னை பாருங்கள். எந்த ஒரு பிரச்சனை மாயா முதலில் அது என்னிடத்தில் தான் வருகிறது, பிறகுதான் அது குழந்தைகள் உங்களிடத்தில் வருகிறது. ஆதலால் என்னை பாருங்கள், என்னை போன்று கடந்து செல்லுங்கள் என்று கூறுகிறார். உதாரணத்திற்கு பிரம்மா பாபா கராச்சியிலிருந்து 400 குழந்தைகளோடு இந்தியா வருகிறார். இங்கு அவர்கள் தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று கூறியவர் அதை செய்யவில்லை. என்னால் முடியாது என்று கைவிரித்து விடுகிறார். பிரம்மா பாபா இப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் பிரம்மா பாபா அவரை கோபிக்கவில்லை. இது கல்யாண்காரி நாடகம், கல்யாண்காரி பாபா நம்முடன் இருக்கிறார், இதிலும் ஏதோ நன்மை இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதை கடந்து செல்கிறார். பிறகு ஒரு நாள் மதுபனியிலே முரளி வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த சம்பவத்தை நினைவுபடுத்துகிறார். அன்றைக்கு இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்றால் இன்றைக்கு நாம் இங்கு வந்திருக்க மாட்டோம். இங்குதான் நமக்கான நினைவார்த்தங்கள் இருக்கிறது. தில்வாடா கோவில், கௌமுக், அச்சல்கர், குருசிக்கர் என்று நினைவார்த்தங்கள் இருக்கிறது. ஆதலால் எல்லாமே நன்மைக்கு தான் என்று கூறுகிறார். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை நாம் பாபாவிடத்தில் கொடுத்துவிட்டு நாம் ஃப்ரீயாகிவிட வேண்டும். அப்போது அதை பாபா பார்த்து கொள்வார். அதை விடுத்து அந்த பிரச்சனையவே நாம் பாபாவிடத்தில் கொடுக்காமல் நாமே சிந்தித்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனை என்ற வலையில் நாம் மாட்டிக்கொள்ள வேண்டியதாகிவிடும். பாபா கூறுகிறார், நான் வந்திருப்பதே குழந்தைகள் உங்களின் சுமையை வாங்குவதற்கு தான். ஆனால் அதை குழந்தைகள் என்னிடத்தில் கொடுக்காமல் அவர்களை சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர் கொடுத்து விட்டு திரும்பவும் வாங்கி கொள்கிறார்கள். நான் குழந்தைகள் கூடவே தான் இருக்கிறேன், அவர்கள் என்னை பார்ப்பதே இல்லை என்று கூறுகிறார். மகாபாரதத்தில் ஒரு கதை. பாண்டவர்கள், கௌரவர்கள் இருவருக்கும் சூதாட்ட போட்டி நடைபெறுகிறது. அதில் கௌரவர்கள் சார்பாக துரியோதனன் சகுனியை விளையாட வைக்கிறார், முன்னிறுத்துகிறார். அதே போன்று பாண்டவர்கள் சார்பாக தர்மர் என்ன செய்திருக்க வேண்டும்? கிருஷ்ணரை முன்னிறுத்திருக்க வேண்டும். ஆனால் தர்மர் நாம் சூதாட்டம் விளையாடுவது கிருஷ்ணருக்கு தெரியவே கூடாது என்று நினைப்பார். அதனால் அனைத்தையும் இழக்க வேண்டியதாக ஆகிவிடும். அதே போன்று திரௌபதி கௌரவர்களின் சபையிலே மானபங்கப்படும் போது உடனே கிருஷ்ணரை அழைத்திருப்பார். கிருஷ்ணரும் முன்னவே சொல்லியிருப்பார், திரௌபதி, உனக்கு எந்த ஒரு உதவி வேண்டுமானாலும் என்னை நினைத்தால் நான் அங்கு வந்து விடுவேன் என்று கூறியிருப்பார். ஆனாலும் திரௌபதி அங்குள்ள தனது கணவன்மார்களையும் பெரியவர்களையும் தன் பலத்தையும் எதிர்பார்ப்பார். இது எதுவும் நம்மை காப்பாற்றாது எனும்போதுதான் கடைசியில்தான் கிருஷ்ணரை கூப்பிடுவார்.
இது இப்போது நடக்கின்ற நமது கதைதான். நமது புத்தி எந்த சூழ்நிலையிலும் பாபாவிடத்தில் சென்றுவிட வேண்டும். இந்த உலகத்தில் நாம் யாரையும் எதையும் ஆதாரமாக்கக்கூடாது. ஒரு பாபாவை ஆதாரமாக்கினால் பாபா நமக்கு பொறுப்பாளராகி விடுவார். பாபாவை கூறுகிறார், மனதார பாபா என்று கூறுங்கள், நான் அங்கு வந்து விடுகிறேன் என்று கூறுகிறார். நமக்கே இது போன்ற எத்தனை அனுபவங்கள் இருக்கிறது. ஆதலால் குழப்பமான சூழ்நிலையிலும் பானை சூளைக்குள் இருந்த பூனைக்குட்டியை போன்று பாதுகாப்பின் அனுபவத்தை செய்யும் பத்மாபதம் பாக்கியசாலி ஆகுவோம். நல்லது. ஓம் சாந்தி.